5 ஸ்டார் ஹோட்டல்ல எத்தனை பிராண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்பதான் இவனோட ஃப்ரெஷ். டேய் ஃப்ரெஷ்னு சொல்லி எங்கடா கூட்டிட்டு போற? சிட்டி பூரா ரவுண்ட் அடிச்சாச்சு. சும்மா ஏமாத்துறேன்டா ராஸ்கல்ஸ். கிட்ட வந்தாச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சார் சார் இப்படி லெஃப்ட்ல டர்ன் பண்ணி நிறுத்துங்க சார். எது இந்த குப்பத்திலையா? ஃப்ரெஷ்ஷெல்லாம் இப்போ குப்பத்தில் தான் சார் கிடைக்குது. சார் சார் இந்த பொண்ணு, இந்த பரதேசி பொண்ணா? சத்தியமா ஃப்ரெஷ் தான். நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பொண்ணை விட. ஏய் அவன் சொல்றது கரெக்டா? ஏய் சேத்துல முளைச்ச செந்தாமடா. கமான் சார் சார் என் பீஸ். பீஸா? என்ன நல்ல பீஸ், நம்ம பீஸ். டேய் ஜாலியா கையை பிடிச்சு கூட்டு போங்க சார். வாடா வாடா. பாவண்டா பாப்பா, தெரு வழக்கு வெளிச்சத்துல படிச்சிட்டு இருக்கு. ஆமா இல்ல? ஏய் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்ல பூவு, அதுவும் மல்லிகைப்பூடா. ஏய் பூ இல்லடா மொட்டு. வா போலாம். ஏய் அப்பா இது மச்சான் நாருங்க. ஏய் நில்லு அண்ணா. நில்லு அண்ணா, நீ பண்ணதங்க ஏமாத்த பாரியா? நில்லுடா. ஏய் போய் வேலைய முடிச்சு வாடா. ஏய் நில்லு நில்லுடா. என்ன சார் என்ன டகா வாங்குற? என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? எட்ரா துட்ட அதான் முதல்ல கொடுத்தன. அப்புறம் என்ன? அது அட்வான்ஸ். எங்க செட்டில்மெண்ட்? ஐயா சரியான அட்டையா இருக்கே. ஏய் செலவுக்கு வாடி வா. எப்படி அவ ஏன் ஏரியாக்குள்ள வந்திருக்கிறது? யாரு இது? சாந்தி நீயா? என்னமாச்சு? ஏமா அழுவுற? என்ன துரத்திட்டு வர. துரத்துறாங்க? காப்பாத்துங்க அக்கா, என்ன காப்பாத்துங்க. சரி நீ அந்த பக்கமா போயிடு, நான் பாத்துக்கிறேன். இவனா எங்கேயோ பார்த்திருக்கனே. கொட்டி முடிச்சிட்டு சும்மா விடுறதா? திருட்டு கும்பலா நீ? எட்ரா காசு. ஏய் ஏய் விடு. எப்படி கவன வச்சிருக்க? டேய் எட்ரா ப்ளீஸ் ப்ளீஸ் விடு. டேய் பாக்கெட்டுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கியா? விடு சொல்றல, நான் தரேன், நீ விடு. ஹை சரி. மாணவ செல்வங்களே, ஆசிரிய பெருமக்களே, நமது பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கவும் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைக்கவும் வருகை தரவிருந்த மாண்புமிகு காவல்துறை அமைச்சர் மகா கணபதி அவர்கள் தவிர்க்க இயலாத காரணத்தால் இங்கு வர முடியவில்லை. விழாவை தள்ளி வைக்க வேண்டாம் என்று விரும்பி அவர் தனது சார்பாக அவரது மகன் ராஜு அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய ராஜு அவர்களை இந்த விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இப்பொழுது வரவேற்புரை வழங்க நமது ஸ்கூல் லீடர் மாணவி சாந்தியை அழைக்கிறேன்.
கூறிய பிரின்சிபால் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழையான எனக்கு இந்த மேடையில் 2 வார்த்தைகள் பேச வாய்ப்பு தந்ததற்கு மட்டுமல்லாமல் பிளாட்ஃபார்மில் உள்ள அட்ரஸ் இல்லாத என்னை போன்ற பெண்ணிற்கு படிப்பதற்கு அட்மிஷன் பெற்று தந்ததற்கும் எனது பிரின்சிபால் அவர்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். ஆனால் இதற்கு மாறாக மனசாட்சி இல்லாத மனுஷங்களும் இந்த சமூகத்தில் இருக்காங்க. வீதியில் இருக்கிற எங்களை வேதனைப்படுத்தி பார்க்கறது சில பணக்கார பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்தது. அதை நான் இந்த விழாவில் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லாமல் இருக்கவும் என்னால முடியல. நான் தெருவிளக்கின் அடியில் அமர்ந்து படுத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் சம்பவம் நடந்தது. அப்போதுதான் எங்க அண்ணன் வந்து இந்த புதிய யூனிஃபார்மே தந்தாரு. இது ஒரு பெரிய விஷயமான நீங்க நினைக்கலாம். எங்களை போல உள்ள ஏழைங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் கிடைக்கிறதே அபூர்வமான விஷயம்தான். அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிற எங்களை மானத்தோட வாழ விடாம கொடுமைப்படுத்துறது சிலருக்கு விளையாட்டா இருக்கு. என்ன சார் புழுக்கமா இருக்கா? இல்லைங்க, பரவாயில்ல. கவிதா, அந்த ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடா வைமா. எஸ் மேடம். ஐயா, நீங்க மந்திரியோட மக. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த சந்தர்ப்பத்துல என்னை மறந்து என் சொந்த கதையை சொல்லிட்டேன். எல்லாரும் என்னை மன்னிக்கணும். எங்களது பள்ளியின் சார்பில் தங்களை வருக வருக என்று வரவேற்று விடை பெறுகிறேன். வணக்கம். இப்பொழுது PTA சாந்தி, முருகேசன் அவர்கள் உரையாற்றுவார். கம் ஹியர். பேரு சாந்தி, வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். என்னம்மா தலையில? அது சாரி, கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். சரி, நீ போமா. சரி. யாரா நீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? நான் யாரும் தெரியாம கிட்ட மோதிட்டு இருக்கீங்க. டேய், நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா? என்ன தைரியம் இருந்தா என் சாந்தி மேலே கைய வச்சிருப்பேன். இனிமே என் சாந்தி மேல கை வைப்பேடா. ஏய், என் உயிரடா அவ. என் தங்கச்சியை கேவலப்படுத்துற உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. ஏய், இப்ப எப்படி இருக்கு? என்னடா முழிக்கிற? நான் தான்டா உன்னை காட்டி கொடுத்தது. சேரியில இருக்கிறவங்க எல்லாம் விபச்சாரிங்கன்னு நினைச்சிட்டியா? நான் காசுக்கு போறவதாண்டா போக்கத்தவனே. அம்மா அப்பா யாருன்னு தெரியாத எத்தனை பிள்ளைங்களை நாங்க வளர்த்துட்டு வரோம் தெரியுமா? அந்த குழந்தைங்க எல்லாம்
பசி பசின்னு அழறப்ப நான் என்ன பத்தி எப்பவும் கவலைப்பட்டது இல்லடா. தண்ணி ஏறிடுச்சுன்னா பொண்ணு வேணுமா உனக்கு? எங்களை பத்தி என்னடா நினைச்ச? நீ எல்லாம் பெரிய இடத்துல பிறந்தவனா? பணத்துல பிறந்தவனாக்கும். அந்த ஆண்டவன் உன்னை விட பெரிய இடத்துல என்ன பிறக்க வச்சிருக்கலாம்டா. ஆனா விதி என்ன தெருவுல கொண்டாந்து நிறுத்திருச்சு.